உங்கள் மத்தியில் வார்த்தையை கொடுக்கும்படி தேவன் தந்த கிருபைக்காக நன்றி. பிரத்யேகமாக தர்மேஷ் பிரதர் அவர்கள் கர்த்தர் அவரை ஆசீர்வதிக்கணும், அருள் பிரதரை ஆசீர்வதிக்கணும், பிரதீபன் பிரதரை ஆசீர்வதிக்கணும். எங்களை இந்த சபைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது ஸ்டான்லி பிரதரும் பிரமிளா சிஸ்டரும், அவங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஓகே, நல்லா இருக்கு, அது எலிவேட் பண்ணோம், நல்லது தான். போன வருஷம் உங்கள் மத்தியில் இருந்தோம், உங்கள் மத்தியில் வார்த்தையை பகிர்ந்து கொண்டோம். ஞாபகம் இருக்கா என்ன செய்தி கொடுத்தேன்னு? இருக்குங்களா? அப்போ மம்மி டேடியாக வந்திருந்தாங்க. அவங்களோட முன்னாடி சொன்னேன், இந்த வருஷம் டேடி இல்லை, அவருடைய லாஸ்ட் ரைட்ஸை பண்ணும்படி தான் தேவன் பாராட்டின கிருபையில் இந்த நாட்டுக்கு மறுபடியும் வர முடிஞ்சிச்சு. மாம்சத்தில் பிறந்தால் தான் பிள்ளைன்னு கிடையாது. வேதம் சொல்லுது, ஆபிரகாமுக்கு இந்த கல்லுகளிலிருந்து நான் பிள்ளைகளை ஏற்படுத்துவேன் அப்படிங்கிறாரு. ஹல்லேலூயா. தகப்பனுடைய அன்பு என்னுடைய வாழ்க்கையில் எங்களை வளர்க்குறதுல எங்கள் அப்பா அம்மா ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது பாடுபட்டாங்க. ஆனால் அந்த அன்பை காட்ட வேண்டிய நேரத்தில் அவங்களுக்கு எங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஸ்பெண்ட் பண்ணால் ரெண்டில் ஒன்று தான், நோ மேன் கேன் சர்வ் டூ மாஸ்டர்ஸ். ரெண்டு ஏதாவது ஒன்றை தான் சூஸ் பண்ண முடியும். ஒன்று பிள்ளைகளை வளர்க்கணும், இல்லைன்னா தியாகம் பண்ணணும். அப்போ வேணுங்கிற சமயத்தில் அந்த அன்பை காட்டுறதுக்கு அந்த வயசுக்கு எனக்கு இல்லை. நவ் ஐ எம் 30+. 30+ங்கிறது 35+. இவங்க ரெண்டு பேரும் எப்படி என்னை பார்த்துக்குவாங்கன்னா, ஃப்ரான்சுவா டேடியும் சந்திரன் மம்மியும் 7 வயசு குழந்தைய மாதிரி பார்த்துக்குவோம். எனக்கு குழந்தை பிறந்து அந்த குழந்தைய நான் பார்த்துக்க வேண்டிய நேரத்தில் அவங்க குழந்தைய போல பார்த்துக்குவாங்க. அன்ஃபார்ச்சுனேட் அப்படின்னா துரதிர்ஷ்ட விதமானது அது இந்த பூமிக்கு. ஆனால் கர்த்தருக்குள்ள பரிசுத்தவான்களுடைய மரணம் அவருக்கு பிரியமாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. we cannot judge who is holy. நம்ம ஒருத்தரையும் இவங்க தான் பரிசுத்தவான், இவர்கள் பரிசுத்தவான் இல்லைன்னு சொல்ல முடியாது. we cannot judge. நான் நிறைய நல்ல ட்ரெஸ் உடுத்திருக்கிறதுனாலையோ, இல்லை நான் ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு நான் சொல்கிறதுனாலையோ நான் பரிசுத்தவான்னு நான் ஒரு மாய்மாலத்தை கிரியேட் பண்ணக்கூடாது. ஏன்னா கர்த்தரே வேதத்தில் சொல்கிறார், கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொன்னோமே அப்படிங்கிறவங்கள பார்த்தா சொல்ல மாயக்காரனே அப்படிங்கிறாரு. அதனால் கர்த்தாவேன்னு சொல்கிறதுனால பரிசுத்தவான் இல்லையா, அவரை தேடுகிறதால அவர் பரிசுத்தவானாக அவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. உள்ளத்திலிருந்து தேடுறதில்ல. அந்த வகையில் ஃப்ரான்சுவா டேடியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஐ பிலீவ் பர்சனலி, நீங்களும் விசுவாசிப்பீங்கன்னு நம்புகிறேன். அவர் பரத்தில் இருப்பார்னு. நாளைய தினத்தில் அவருக்கு அடக்க ஆராதனை. கர்த்தர் அவரை ஆசீர்வதிக்கணும். ஹல்லேலூயா. வேதத்துக்கு நேராக போகலாமா? எத்தனை பேர் ஆவலாக இருக்கிறீங்க? பிரசங்கியின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 11வது வசனம். பிரசங்கி 9:11. எடுத்துவங்க வாசிக்கலாம். பிரசங்கி 9:11. நான் திருப்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது, ஓடுகிறதற்கு வேகம் உள்ளவர்களின் வேகமும் யுத்தத்துக்கு சௌந்தரியவான்களின் சௌந்தரியமும் போதாது, பிழைப்புக்கு ஞானம் உள்ளவர்களின் ஞானமும் போதாது, ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது, தயவு அடைகிறதுக்கு வித்துவான்களின் அறிவும் போதாது, அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். ஹல்லேலூயா. இப்படி சொல்லப்படுகிறது வார்த்தை. வேகம் உள்ளவர்களின் வேகமும் யுத்தத்திற்கு சௌரவான்களின் சௌரியமும் போதாது, பிழைப்புக்கு ஞானம் உள்ளவர்களின் ஞானமும் போதாது, ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது, தயவு அடைகிறதற்கு வித்வான்களின் அறிவும் போதாது, அவர்கள் எல்லோருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும் என்று. ஹல்லேலூயா. ஒருத்தர் நல்லா ஓடுறாரு, நல்ல யார் அதிகமாக இப்போ வேர்ல்டு நம்பர் 1 என்ன சொல்கிறது ஓட்டப்பந்தயத்தில் நம்பர் 1 யார்? யாருக்கா தெரியுமா? அது ரொம்ப பழசாக இருக்கு. எனக்கு உசைன் போல்ட் தான் தெரியுது, எனக்கு வேற ஞாபகம் வரல. இப்போ வேகம்னாலே உசைன் போல்ட், ஏன்னா அவர் ஒரு இதை டார்கெட் பண்ணிட்டார். இப்போ உசைன் போல்ட்டோட 4-5 பேர் ஓட போகிறாங்க. நம்மள 4 பேர் ஓடுறதா வச்சுக்குவோம். நம்ம உசைன் போல்ட்டோட நிற்கிறோம், நின்று இப்போ ஓட போகிறோம். எப்படி இருக்கும் உங்கள் மனநிலைமை? ஏன் பயமாக இருக்கும்? அவர் நல்லா ஓடுவார், அவர் பயங்கரமாக ஓடுவார். நான் காலை எடுத்து வைக்கிறதுக்குள்ளேயும் அவர் முடிச்சிடுவார். நான் இப்படி ஓடுறதுக்குள்ளேயும் அவர் ரிட்டர்னில் வந்துட்டு இருப்பார். அப்படிங்கிறது நம்மளுடைய எண்ணமா? அப்படிங்கிறது என்னவா? அப்படிங்கிறது நம்மளுடைய எண்ணமா?
இதே உசேன் போல்ட்டுக்கு சுண்டு வரல சுளுக்கிருச்சு. இப்போ நம்ம நிற்கிறோம், அந்த ரன்வேல நம்ம நிற்கிறோம். அவருக்கு சுண்டு வரல் சுளுக்குனது நமக்கு தெரிஞ்சிருச்சு, நம்ம பார்த்துட்டோம். இப்போ ஓட்ட பந்தயத்துக்கு ரெடியாக இருக்கும். இப்போ சொல்லுங்க, யார் ஜெயிப்பா? யார் ஜெயிப்பா? யார் ஜெயிப்பா? இப்போ சொல்லுவீங்க நாங்கள் தான் ஜெயிப்போம். ஏன்? உசேன் போல்ட்டை முடிச்சு விட்டோம்ல, உசேன் போல்ட்டுக்கு சுளுக்கி ஆயிடுச்சுல. அப்போ நமக்கு வரப்போகிற வெற்றியை யாரை எதை வச்சு நம்ம கணிக்கிறோன்னா, நமக்கு எதிராக நிற்கிறவர்களுடைய வீழ்ச்சியை வைத்தும் அவர்களுடைய உயர்வை வைத்தும் தான் கணிக்கிறோம். ஆமாவா இல்லையா? உசேன் போல்ட் உக்காந்துட்டாருன்னா நான் ஜெயிச்சிருவேன். ஏன்? பின்னாடி 4 பேர் ஓடி வராங்கன்னு சொன்னேனே, அது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? நம்மளை போல 4 பேர்னு சொன்னப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உசேன் போல்ட்டுக்கு அப்புறம் அடுத்து ஒருத்தர் இருக்கார் பிரதர்னு சொல்லலை. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உசேன் போல்ட் விழுந்து சுளுக்காயிட்டாருன்னா கண்டிப்பாக நான் தான் ஜெயிப்பேன். ரைட்டா இல்லையா? அப்போ அடுத்த 4 பேரும் பெஸ்ட் பர்சன் உங்களுக்கு தெரியலையா? ஏன்னா எங்கேயோ ஒருத்தர் மேலே ஒரு நம்பிக்கையை வச்சுட்டு அந்த நம்பிக்கை தான் நம்மளுடைய நம்பிக்கையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது தவறு. கர்த்தர் சொல்கிறாரு, உசேன் போல்ட்டாவே இருந்தாலும் சமயமும் தேவ செயலும் நேரிட்டால் மட்டும்தான் எவனும் அந்த ரன்வேல ஓடி ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறாரு. அவனுக்கு கர்த்தர் அனுகிரகம் பண்ணவில்லை என்றால் ஒருவனாலும் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறாரு. ஹல்லேலூயா. நீ எவ்வளவு வேணாலும் பிரயாச போடலாம், நீ எவ்வளவு வேணாலும் அறிவு உள்ளவனா இருக்கலாம், நீ எவ்வளவு பெரிய வித்துவானா கூட நீ இருக்கலாம், நீ எவ்வளவு பெரிய ஞானியா வேணாலும் இருக்கலாம். என்னுடைய திறமையினால் நான் ஜெயித்தேன்னு நாம சொல்ல முடியாதபடிக்கு என்னுடைய கிருபையினால் தான் நீ உயர்ந்திருக்கன்னு கர்த்தர் சொல்லும்படியாய் வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கிலாந்து தேசத்தில் ஒரு நபர் இருந்தார். அவருக்கு தேவன் மேலே பற்றுதல் அதிகம். அவர் ஞாயிற்றுக்கிழமை ஆனா, அவர் ஒரு ஓட்டப்பந்தய வீரர், அவருக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆனா தேவ சமூகத்திற்கு வருவது மட்டும்தான் முதல் காரணம். அந்த நேரத்தில் எதை வைத்தாலும், எந்த விளையாட்டை வைத்தாலும் அவர் போய் சேர மாட்டார். அப்போ ஒரு நாள் 100 மீட்டர்ஸ் ஓடணும். ஓட வேண்டிய நேரத்தில் அது ஞாயிற்றுக்கிழமையாக வருது. அப்போ அவர் சொல்கிறாரு, இல்லை இன்னைக்கு நான் ஓட முடியாது, ஏன்னா இன்னைக்கு நான் தேவனுக்கான நேரம், அது என்னவானாலும் பரவாயில்ல, இந்த ஓட்டத்திலே நான் கலந்து கொள்வது இல்லை. அப்போ இங்கிலாந்து மகாராணி சொல்கிறாங்க, அப்படி நீ சொல்ல முடியாது, ஏன்னா சர்ச்சுக்கே நான் தான் ஹெட்டு, அப்போ நான் சொல்கிறத நீ கேட்கணும். அவர் இப்படி சொல்லியிருக்கணும். அவர் சொன்னார்னு எங்கேயும் பதிவு பண்ணல, ஆனால் நானாக இருந்தால் அப்படி சொல்லி விட்டுருப்பேன் ஃபேஸ்புக்கில். உனக்கு மேலே அவர் தான் ஹெட்டு. ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய ராணியாவே இருந்தாலும் அந்த ராணிக்கு மேலே ஒரு ராஜா இருக்கிறார், அவர் தான் ஹெட்டு. அவருக்காக தான் நான் போயிட்டு இருக்கேன். ஆனால் அவர் அதை சொன்னதா இல்லை, முடியவே முடியாது. அப்போ அந்த 100 மீட்டர்ஸில் வேற ஒருத்தர் கலந்துக்கிட்டாரு. அவர் அந்த ஒலிம்பிக்ஸில் வந்து ஜெயிக்க வேண்டியது, ஜெயிக்க முடியல. இப்போ அடுத்து 200 மீட்டர்ஸ் வருது, 200 மீட்டர் ஓட வேண்டியது. அன்னைக்கு பார்த்து அதில் கலந்து கொள்ளக்கூடியவருக்கு சரியான உடல்நிலை இல்லை, அசௌகரியம் உண்டாயிருச்சு. அப்போ யாரை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா இவர் தான் வந்து நிற்கிறார். எனி எக்ஸ்ஆர் ஒய், எனக்கு அவர் பேர் மறந்து போச்சு, அதனால தான் நான் அவர் பேரை சொல்லாமல் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ இவரை கொண்டு வந்து சொல்கிறாங்க, இவரை. அப்போ கவர்மெண்ட்குள்ளே ஒரு சலசலப்பு, இவன் நம்ம பேச்சையே கேட்க மாட்டானே, இவனுக்கு எப்படி நம்ம கொடுக்கறது? இல்லை வேற வழி இல்லை, இவருக்கு தான் கொடுத்தாகணும். அப்போ இவருக்கு தான் கொடுத்தாகணுங்கிறப்ப வழி இல்லாமல் அவரை அனுப்பும் பொழுது அந்த 200 மீட்டர்லையும் அதை தொடர்ந்து ரிலேலையும் அதுக்கப்புறம் இருக்கிற மேரத்தான்லையும் எல்லாவற்றிலும் கலந்து கொண்டு அந்த நாட்டுக்கு சிறந்த பரிசை கொண்டு வந்து கொடுத்த நபர் அந்த நபராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம முடிவெடுக்கும் பொழுது, மனுஷர்களை முன்வைத்து முடிவெடுக்கும் பொழுது, ஐயோ இப்படி ஆயிருமோன்னு எடுக்கும் பொழுது நிறைய காரியங்கள் தவறாக போகும். ஆனால் நம்ம கர்த்தரை முன்வைத்து எந்த முடிவை எடுத்தாலும், எந்த விஷயத்துக்கு நம்மளை செலுத்தினாலும் அது ஒரு நாளும் தவறாய் போகவே போகாது. ஹல்லேலூயா. அதைத்தான் அவர் சொல்றார், ஓடுகிறவனுக்கு அவனுடைய வேகம் போதாது, யுத்தத்திற்கு அவனுடைய பலன் போதாது. எவ்வளோ பேர் இருந்தாங்க யுத்தத்துக்கு, எவ்வளோ பேர் இருந்தாங்க, ஒருத்தராலையும் கோலியாத்தை ஜெயிக்க முடியலையே. பெரிய பெரிய வீரர்கள் தானே. இஸ்ரவேலின் வீரர்கள் எவ்வளோ பெரியவர்களாக இருந்திருக்க முடியும்? 17 வயசு மதிப்பத்தக்க ஒரு சின்ன பையன், அவங்கிட்ட 5 கல்லு தான் இருக்கு. ராஜா கூப்பிட்டு, இந்த கத்தி எடுத்துட்டு போ, இந்த உரையை எடுத்துட்டு போய் அவனை கொல்றதுக்கு யூஸ் பண்ணிக்கிறியா, இல்லை என் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறியா? போட்டால் இறங்கிடுறாரு கீழே. இது எதுவுமே எனக்கு ஃபிட் ஆகலைங்க. அப்புறம் எனக்கு ஃபிட் ஆகக்கூடியது இந்த கவனை வச்சு கல்லால் அடிக்கிறது மட்டும்தான். எல்லாம் சிரிக்கிறாங்க. இது எப்படி நடக்கும்?
சிரித்தவர்கள் வாயெல்லாம் அடையும்படி தாவீது ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்தார். என்னன்னா, நான் இஸ்ரவேல் சேனைகளின் கர்த்தரை இஸ்ரவேலின் சேனையை நிந்தித்தவர்களுக்கு நான் இஸ்ரவேலின் கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக வரேன்னு சொல்லி இஸ்ரவேலின் தேவனுடைய நாமத்தில்னு சொல்லி ஒரு கள்ளத்துக்கு அடித்த உடனே அவ்வளோ பெரிய கோலியாத்து வீழ்ந்து போனான். ஹல்லேலூயா. பலன் தேவையில்லை. ஒருவனை வீழ்த்துவதற்கு, எதிராளியை வீழ்த்துவதற்கு பலன் தேவையில்லை. தேவனுடைய செயல் தேவை, தேவனுடைய சித்தம் தேவை, தேவனுடைய கிருபை தேவை உள்ளதா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ்தர் மகாராணி இருக்கிறாங்க. இஸ்ரவேலையே முடிச்சு விடணும்னு ஆமான் இருக்கிறார். இஸ்ரவேல் மொத்தத்தையும் முடிக்கணும். எங்க? பாபிலோன்ல மட்டும் இல்லை, சூசான் அரண்மனையில் மட்டும் இல்லை, எங்கெல்லாம் அங்க இவன் ஆண்டுட்டு இருக்கணும் அத்தனை இடத்துலையுமே. ஆனா அந்த ஒரு ஸ்திரீ உபவாசங்கிற ஒரு பெரிய கல்லை எடுத்து தேவனாகிய கர்த்தரிடத்திலே உபவாசித்து, ராஜா அழைக்காமல் போனால் அவளுக்கு மரண தண்டனை கூட நேரிட வாய்ப்பு இருக்கும் பொழுது அவள் தைரியமாய் தன் ஜனத்திற்காக அவள் போய் ஜனத்தின் சார்பிலே அவள் யுத்தம் செய்து அதிலே அவள் வெற்றியை அடைந்தாள் என்றால் அது தேவனுடைய கிருபையா இருக்கிறது அல்லவா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த செயலைத்தான் கர்த்தர் விரும்புகிறவராய் இருக்கிறார். வேற எதை குறித்து நம்ம கவலையே பட வேணாம் அப்படிங்கிறார். கர்த்தர் முத யோசேப்பை அழைக்கும் பொழுது அவர் ஒரு கனவு காண்றார். அந்த கனவுல அவருடைய தாய், தகப்பன், அவருடைய சகோதரர்கள்லாம் அவரை வணங்குகிறது போல அவர்களே ஒரு நேரத்தில் யோசேப்பை பார்த்து, நாங்கெல்லாம் உன்னை வணங்குவோம் நீ நினைச்சிட்டு இருக்கியா? அவ்வளோ தூரம் நீ எங்களை கீழே நினைச்சிட்டியா? இல்லை, கர்த்தர் சொல்றாரு, சூரியனும் சந்திரனும் என்னை வணங்குது, நட்சத்திரங்களும் என்னை வணங்குது. தூக்கி குழியில போட்டாங்க. இட் டேக்ஸ் 17 to 18 years. கர்த்தர் சொல்லிட்டாரு, ஆனா சொன்னதுக்கு மாறா நடக்குது. அவருக்கு 30 வயசு இருக்கும். தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு கொடுத்த சொப்பனத்தை நிறைவேற்றும்படியாக, அவனை அழைத்த அழைப்பை நிறைவேற்றும்படியாக, அவனுக்குன்னு ஒரு காலத்தை அவர் குறித்ததினாலே அவனுக்கு ஒரு காலம் செயல்பட வேண்டும் என்று சொல்லி சமஸ்த அந்த எகிப்து முழுவதுக்கும் சிங்காசனத்தை தவிர மற்ற எங்கேயும் உன்னுடைய ஆளுகை தான் இருக்குன்னு பார்வோன் சொல்லும்படி கர்த்தர் உயர்த்தவில்லையா? கர்த்தர் உயர்த்தினாரா இல்லையா? நிறைய நேரம் நமக்குள்ள ஒரு எண்ணம் இருக்குது. என்னன்னா, நம்ம அதிகமாக ஜெபம் பண்ணி சில நேரத்தில் நடக்க மாட்டுது, உபவாசித்து நடக்க மாட்டுது, இல்லை நாம் எந்த விதத்தில் அவர்கிட்ட ட்ரை பண்ணாலும் அத்தனையிலையும் ஒரு சோர்வோ ஒரு சுணக்கமோ இருக்கிறது போலயே நமக்கு ஃபீலாக இருக்குது. ஆமா தானே? ஆமாவா இல்லையா? அப்போ நம்ம சோர்ந்து போகிறதுனால என்ன நினைக்கிறோம்? இவர்களுக்கு நடக்கிற நன்மை கூட எனக்கு நடக்க மாட்டுதே அப்படின்னு. நாம் எல்லோரும் அவசரப்படுகிறோம். கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு வருகை வந்தால் எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க போறதுக்கு? எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? நானுமே கொஞ்சம் பரிசோதிக்க வேண்டியதெல்லாம் இருக்கு. கையை தூக்கிட்டு மோதால தூக்கி இங்கிட்டு போட்டாருன்னு வச்சுக்கோங்க, பரிசோதிக்க வேண்டியதெல்லாம் இருக்கு. அப்ப கர்த்தர் வரணும்னா மட்டும் அவ்வளோ அவசரப்படுறது இல்லை. கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க, எங்களை கைவிட்டுறாதீங்க. நான் மாறுற வரைக்கும் எனக்காக கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு நம்ம கேட்கறக்கு நமக்கு எல்லா உரிமையும் இருக்குது. ஆனால் நமக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை வரணும் என்றோ அல்லது நாம் நியமித்த எண்ணங்கள் எல்லாம் நமக்கு நிறைவேறணுங்கிறதுல மட்டும் அந்த ஆயத்தம் உங்களுக்குள்ளேயே இருக்கட்டும் சுவாமி, நான் காத்திருக்கேன்னு சொல்றதுக்கு இந்த மனசு வரவே மாட்டுது. பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நடந்த உடனே இதே லெவலில் தானே நானும் இருந்தேன், டக்குன்னு நடந்துருச்சுங்க, சரி எனக்கு செய்வார். பாஸ்டர்லாம் சொல்கிறாங்க அங்கே செய்த மாதிரி அடுத்து நமக்கு தான் போல, இப்படி கிராஸ் பண்ணி அவங்களுக்கு நடக்கும். ஆமாவா? சரி அடுத்து நமக்கு தான். இப்படி கிராஸ் பண்ணி இங்கே போனவர் இப்போ திருப்பிக்கிட்டு வருவார்னு நினைக்கிறப்ப அவர் பின்னாடி ரோக் போயிடுவார். நீங்கள் சொல்கிற வசனம் எல்லாருக்கும் நடக்குது பாஸ்டர், என் ஒருத்தனுக்கு மட்டும் நடக்கவே மாட்டுது. அப்படித்தான் யோசேப்பு இருந்தார், அப்படித்தான் தாவீது இருந்தார். தாவீது யாருன்னு யாருக்குமே தெரியாது அவங்க குடும்பத்தை தவிர. ஆனா எல்லாருக்கும் தெரியும்படி இன்னைக்கு வரைக்கும் இந்த தாவீதுங்கிற நாமத்துக்கு எவ்வளவு பெரிய மகிமையை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு.
காத்திருக்கிறவர்களுக்கு தான் புது பலன் வரும் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீங்க காத்திருக்க 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 ஒரு புது பலன் உங்களுக்கு வந்து தேவனாலே உங்களுக்கு அருளப்படும் என்கிறார். அவர் நிச்சயமா நமக்கு நம்ம வேண்டுகிற எல்லாவற்றிற்கும் பதில் தருவார். இன்னைக்கு தாமதிக்கிறதற்கு காரணம், இன்னைக்கு நம்மக்கிட்ட அது வருவதனால நமக்கு பிரயோஜனம் இல்லை. நமக்கு பிரயோஜனம் என்று நினைக்கிறோம் பார்த்தீங்களா, அவர் நினைக்கிற அன்னைக்கு நமக்கு மட்டுமல்ல எல்லோருக்கும் அது பிரயோஜனமாகும். அது எகிப்துக்கு மட்டும் பஞ்சத்தை பிழைக்க வைக்காது, அது சகல தேசத்தாருக்கும் பஞ்சம் பிழைக்கும்படியாக அந்த களஞ்சியங்களை நிரப்பும்படி கர்த்தர் செய்வார். இன்னைக்கு ஒருவருக்கு வருகிற ஆசீர்வாதம் அந்த ஒரு மனுஷனுக்கும் மனுஷிக்கும் உரியது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிற விதத்தில் கர்த்தருக்கு காத்திருக்கிற மனுஷனுக்கும் மனுஷிக்கும், அவர்களுக்கு மட்டுமல்ல அவர்களை சார்ந்தவர்களுக்கும் அவர்களை சார்ந்தவர்களுக்கும் இப்படி போய்கிட்டே இருக்கும்படி நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை கர்த்தர் நம்மளை வைத்திருப்பார். ஹல்லேலூயா. காத்திருக்கிறதுனால ஒரு தவறும் கிடையாதுங்கிறார் கர்த்தர். ஒரு தவறும் கிடையாது. அதெல்லாம் விடுங்க. என்னத்தான் ஆண்டவர் நம்ம ஒழுக்கினாலும் அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதானே நடக்குது. கடைசியா வந்து என்ன சொல்லிட்டு போறோம், விடுங்க, கர்த்தருக்கு சித்தம் எதுவோ அப்படியே நடக்கட்டும். அதை முதல்லயே சொல்லியிருக்கலாம்ல, அதை ஃபர்ஸ்டே சொல்ல வேண்டியதானே. யார்கிட்ட போராடிக்கிட்டு இருக்கிறோம்? உமக்கு ஆலோசனை சொல்லுகிறவன் யார் அப்படிங்கிறார் யோபு. கர்த்தர் திருப்பி யோபுட்ட கேட்கிறாரு, காற்று எங்கிருந்து புறப்படுதுன்னு உனக்கு தெரியுமா? மழை எப்படி வருஷிக்கப்படுகிறதுன்னு உனக்கு தெரியுமா? கடலின் ஆழத்தில் இருக்க லிவ்யத்தானை குறித்து உனக்கு தெரியுமா? மச்சங்களின் அதிசயங்களை உனக்கு தெரியுமா? வானத்தின் மகிமை உனக்கு தெரியுமா? 36 அதிகாரம் பேசிட்டு இருந்தவர் அதுக்கப்புறம் பேச்சே காணோம். அதுக்கப்புறம் பேசவே இல்லையே, சுத்தமா ஒத்த வார்த்தை கூட பேசல. ஏன்? திருப்பி அவர் கேள்வி கேட்டார்னா யாராலையும் பேச முடியாது. ஆனால் என் வாயை பொத்தி என் ஆத்துமாவை அடக்கி நடப்பதெல்லாம் அவருடைய கிருபையின்படியே போகட்டும், அவருடைய வழியிலே நடக்கட்டும், அவர் செய்கிற அவருடைய வழிகளின்படி நான் போவதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். நம்ம பாடணும், நீதியின் கிரீடத்தை அவர் நமக்காக வைத்திருக்கிறார். அந்த நீதியின் கிரீடம் மட்டும்தான் நம்முடைய இலக்கு, வேற எதுவுமே இலக்கு இல்லை. நான் டேடி இறந்துட்டார்னு கேள்விப்பட்டோன்னே வரணும்னு ரொம்ப ஆயத்தமாக இருந்தேன். அப்போ அதுக்கான முயற்சிகள்லாம் எடுக்கும்பொழுது கர்த்தர் அதுக்கான வழிகளெல்லாம் திறந்துட்டார். வந்து மம்மியை பார்க்குறேன், பார்த்துட்டு இட்ஸ் வெரி எம்டி. இந்த ஊர் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். இந்த ஊருக்கு வரதுன்னா என்னை விட ஒருத்தர் சந்தோஷப்படுவானான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அவ்வளோ எனக்கு இந்த ஊரை பிடிக்கும். அவர் நான் வந்து இறங்கி ஏர்போர்ட்குள்ளே உள்ளே வரேன், இட்ஸ் வெரி எம்டி. எப்படி இருக்குன்னா கல்லறைக்குள்ளே போகிற மாதிரி இருக்கு. இட்ஸ் வெரி எம்டி. அவங்கள பார்க்குறேன், எம்டி. வீட்டுக்குள்ளே எவ்வளோ முயற்சி பண்ணி சிரிக்கிறோம், எம்டி. ப்ரேயர் பண்ண நடக்கிறோம், ஒரு கார்டன் இருக்குது வீட்டு பக்கத்தில், தட்ஸ் மை ஃபேவரட் பிளேஸ், எம்டி. எங்கிட்ட திரும்பினாலும் எம்டியாக இருக்குது. ஒரு விஷயம் மட்டும் எனக்கு ஆண்டவர் உணர்த்தினார், இவ்வளோதான் வாழ்க்கை, இவ்வளோதான் வாழ்க்கை. அதை செய்யணும், அதை பண்ணணும், அங்கே போகணும், இங்கே போகணும், இப்படி பண்ணணும், இப்படி செய்யணும், அப்படி செய்யணும், அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம், எல்லா பிளானும் போடுவேன். நான் உட்கார வச்சுட்டேன், இவ்வளோதான் வாழ்க்கை. நான் பிடிச்சிட்டேன்னா இவ்வளோதான் வாழ்க்கை. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, முதலையே போய் அவர்கிட்ட நம்மளை கொடுத்துட்டோன்னா இந்த வேதனைகள் மத்தியில் நம்மளை அவர் சுமக்கக்கூடியவராக இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு நல்லவர் தெரியுமா அவர். நமக்கு அவரை போல ஒருவர் நன்மை செய்யவே முடியாது. மைட் பி இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். இது வந்து கடந்து போகிறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன்ஸாக இருக்கும். இப்போ நீங்களாம் என்ன சுச்சுவேஷனில் போகிறீங்கன்னு உங்களுக்கும் கர்த்தருக்கும் தான் தெரியும். பட் லெட் மீ டெல் யூ ஒன் திங், எல்லாவற்றிற்கும் முடிவு உண்டு. நிச்சயமாகவே உங்களுடைய நம்பிக்கை வீணாய் போகவே போகாது. கர்த்தராகிய தேவனை மட்டும் அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு ஒன்றுமே அது சேதமாய் நடக்கவே நடக்காது. எங்களுக்கெல்லாம் ஒரே கவலை, எனக்கும் எங்கள் மம்மிக்கும் ஒரு கவலை என்னன்னா, இந்த டேடி எப்படியாவது பரலோகத்துக்கு வந்துடணும், இந்த டேடி எப்படியாவது இதுதான் எங்களுடைய கவலை. எங்கள் 2 பேருக்கு கவலை. நாங்கள் 2 பேரும் வீட்டில் இருக்கும்போது ஃப்ரம் 19 onwards அதிகமாக நாங்கள் பேசிக்கிறது, இந்த டேடியை வச்சுக்கிட்டு என்ன தான் பண்ணுறது பாய் அப்படிங்கும். அப்போ நான் சொல்லுவேன், இல்லை ஏதாவது ஒரு வழியை ஆண்டவர் செய்வார், ஆண்டவர் நிச்சயமாக செய்வார், நிச்சயமாக செய்வார். அப்போ அந்த மரண படுக்கையிலேருந்து ஒரு நாள் அவர் எனக்கு ஃபோன் பண்ணுறார், உடம்பெல்லாம் வலி. இப்போ ஃபோன் பண்ணி மகன்கிட்ட கொடு அப்படின்னா ஃபோன் பண்ணி என்கிட்ட கொடுக்குறாங்க. சொல்லுங்க டாடி நல்லா இருக்கீங்களா? சவா டாடி. அவனே அவர் சவாப்பா சவா.
எப்படி டேடி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. கர்த்தர் என்னை மன்னிச்சிட்டாரு, கர்த்தர் என்னை சுகப்படுத்திட்டாரு, இன்னைக்கு எனக்கு வழியெல்லாம் எதுவுமே இல்லை, ஏன்னா இப்போ நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நான் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கேன், இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கேன். வீடியோ காலில் பேசுகிறார். அண்ட் தட்ஸ் த பெஸ்ட் டைம். அவரோட நான் பேசுனது அதான் பெஸ்ட் டைம். நாங்கள் நினச்சிக்கிட்டோம், இந்த உடலில் இருக்க வழியெல்லாம் கர்த்தர் எடுத்து போட்டார். ஏன்னா நம்ம மனசு ஏற்றுக்காது. கர்த்தர் கூட்டிகிட்டு போகிறாருன்னா நம்ம ஏற்றுக்கவே மாட்டோம். நாங்கள் நினச்சிட்டோம் உடலை பூரா ஆண்டவர் சுகப்படுத்திட்டார், அவருக்கு வழியெல்லாம் ஏற்றிட்டார். இல்லை 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 இல்லை, அவர் உடலுக்குள் இருக்கிற அந்த ஆத்மாவையும் அந்த ஆவியையும் கர்த்தர் சுகப்படுத்தி விட்டார். அதற்குள் இருந்த வலி வேதனைகளை எல்லாம் கர்த்தர் எடுத்து விட்டார். நித்திய வீட்டிற்கு போக போகிறங்கிறதுக்கு இது வரைக்கும் என்கிட்ட அந்த மாதிரி அவர் சொன்னதே கிடையாது, கர்த்தர் என்னை மன்னிச்சிட்டாருன்னு. ஏன்னா நாங்கள் ஏதாவது ஒரு நாள் பாவத்தை பற்றி பேசுகிறோன்னா தெரியும்ப்பா அப்படிங்கிறார். அவர்கிட்ட பேசவே முடியாது. எதை தெரியும்ப்பா, போதும்பா, அடுத்த வார்த்தை முடியாது. ஆனால் அந்த மனுஷனுடைய வாயிலிருந்து கர்த்தர் ஒரு வார்த்தை வர வைத்தார். என்ன தெரியுமா? கர்த்தர் என்னை மன்னித்து விட்டார், கர்த்தர் என்னை மன்னித்து விட்டார். ஹல்லேலூயா. வேற என்ன இந்த பூமிக்கு வேணும்? இதுவே சமயம், இதுவே காலம், இதுவே தேவ செயல், இதுதானே வேணும். நம்ம எல்லாம் எதுக்காக ஓடிட்டு இருக்கிறோம்? என்னத்திற்காக இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? டு பில்ட் a house, we will leave everything. To buy a car, we will leave everything. To wear a good clothes, we will leave everything. எல்லாவற்றையும் விட்டுட்டு போவோம். ஒன்னே ஒண்ணுதான் நமக்கு நிச்சயம், அவர் முகத்தை பார்க்கணும். அந்த முகத்தை பார்க்கணும். சகோதரி சாந்தி சகோதரி நினைக்கிறேன், ஆராதனையில் சொன்னாங்க, எங்க அப்பா என்னை வளர்த்துருக்கலாம், எங்க அம்மா என்னை வளர்த்துருக்கலாம், எனக்கு படிப்பு கொடுத்துருக்கலாம், உடை கொடுத்துருக்கலாம். இல்லையே, எல்லாவற்றிலும் நீங்க தாங்கினது தானே எனக்கு. நீங்க இவ்வளவா என்னை வளர்த்தீரே, இவ்வளவா என்னை தாங்கினீரே, இதற்கப்புறமும் என்னை தாங்குகிறவர் நீர் தானே. வாட் இஸ் அவர் பிலீஃப், வாட் இஸ் அவர் ஃபெய்த்? ஒன்னே ஒண்ணுதான், அவர் திருமுகத்தை காண்போம், அவர் முகத்தை காண்போம். எனக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா, டேடி மேலேயே இவ்வளவு கிருபையா இருந்து கர்த்தர் தொடுவார்னா, என்னையும் கர்த்தர் நிச்சயமா தொடுவார். நிச்சயமா என்னையும் அவர் சேர்த்துக்குவார். நாட் பிகாஸ் ஐ எம் a minister of God. Anybody could do that. யார் வேணாலும் நல்லா பிரசங்கம் பண்ணலாம். இந்த இடத்துல any X or Y can do that. That's not important. It's very important that God has to accept me. என்னை அவர் அக்செப்ட் பண்ணிக்கணும். உலகத்தில் எனக்கு 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 மிக விலை உயர்ந்த மகுடம் இது தெரியுமா? அவர் என்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்னு சொல்றாரு பாருங்க, அதுதான் என்னுடைய மகுடம். வேற எதுவுமே எனக்கு மகுடம் கிடையாது. அந்த செயலுக்காக காத்திருக்கிறேன், அந்த சமயத்திற்காக காத்திருக்கிறேன், அவர் எப்ப என்னை அழைத்து செல்வார்னு காத்திருக்கிறேன். அதற்காகத்தான் இந்த சபையினுடைய கூடுதலும் கூட. we will leave everything. அப்போ ஒரு கனவு காட்டுறார் கர்த்தர். டேடி அவங்க அம்மாவோட ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கு, அதுக்கு அந்த பக்கம் பேசிட்டு இருக்காராம். இவங்க மம்மி போய் டாடு 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 ஒன்றும் கேட்கல, திரும்பி கூட பார்க்க மாட்டாராம். நான் சொன்னேன், மம்மி he is in good hands, அவர் பரத்தில் இருக்கிறார், அங்கே இருக்கிறவங்களுக்கு இங்கே. ஒருத்தர் சொல்கிறார், என் சகோதரர்களுக்கு போய் சொல்லுங்க அப்படிங்கிறார். அப்புறம் ஆபிரகாம் சொல்ற, மகனே அந்த வேலையெல்லாம் வச்சுக்காத, கொண்டு வந்துட்டார்னா கொண்டு வந்தது தான், நமக்கு அவங்களுக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லை, அங்கு கொள்வினையும் இல்லை, அங்கே கொடுப்பனையும் இல்லை, எல்லாம் தேவ தூதர்களைப் போல இருப்போம். as long as we have family, enjoy. as long as you have kids, enjoy. கணவன் நல்ல கணவன் தான் என்ஜாய் பண்ணிக்கங்க, நல்ல மனைவி இருந்தா அந்த குடும்பத்தை என்ஜாய் பண்ணுங்க. பட் when we close, ஒன்று மட்டும் நிச்சயம் மைண்ட்ல வச்சுக்கோங்க, யாரும் என் கூட வர போறதில்லை, நானும் அவரும் மட்டும்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கிலாந்து ராணி அவங்க சாகிறதுக்கு முன்னாடி கிறிஸ்மஸ் டைமில், கிறிஸ்மஸ் ஈவில் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. எப்போதும் அந்த அம்மா ஒவ்வொரு கிறிஸ்மஸ்க்கும் அவங்களுடைய உரையை கொடுக்கறது வழக்கம். அந்த உரையில் அவங்க கடைசி என்ன தெரியுமா சொல்கிறாங்க? This is not our home. This is not our home. We will yet to have. அப்படின்னா இனிமேட்டு தான் அதை பெற போகிறோம். So that ஒவ்வொருவரையும் புரிந்து கொள்வோம், மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் இந்த கொடுத்த இந்த வாழ்க்கையில் சந்தோஷித்திருப்போம். இதை தவிர வேறு ஒன்றும் வேண்டாம். ஹல்லேலூயா. இது வீடு அல்ல, அதுவே வீடு. பில்லி கிரஹாம் சொல்றாரு, this world is not a home, we are just passing through. இது நம்மளுடைய வீடு அல்ல, நாம் கடந்து போகிற ஒரு பிரயாணத்தில் இருக்கிறோம். இந்த பிரயாணத்தை நிலை என்று நினைக்கிறதுனால தான் நம்ம வருத்தத்திலேயே உட்கார்ந்து இருக்கிறோம். இந்த பிரயாணம் நிலை அல்ல, இந்த பிரயாணத்தை விட
அவரே நிலையானவர் என்பதை மட்டுமே நாம் ஏற்றுக்கொண்டோம் என்றால் இதை தவிர வேற ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறார். அதுதான் இந்த வேத வசனம் சொல்லுகிறது. நான் திருப்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது, ஓடுகிறதற்கு வேகம் உள்ளவர்களின் வேகமோ, யுத்தத்திற்கு சௌரியவான்களின் சௌரியமோ, பிழைப்புக்கு ஞானவான்களின் ஞானமோ, ஐஸ்வர்யம் அடைவதற்கு புத்திமானின் புத்தியோ, தயவு அடைவதற்கு வித்துவானின் அறிவோ போதாது. எல்லாவற்றிற்கும் சமயமும் தேவ செயலும் நேரிடணும். நான் ரொம்ப நீதியா இருக்கிறேன்னு பரலோகம் போயிடுவோன்னு நினைக்காத அப்படிங்கிறாரு. அவர் கிருபையை ஊற்றணும். நாம் நீதியா இருப்பதற்கே அவர் கிருபை வேணும். நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கே அவர் கிருபை வேணும். இல்லைன்னா ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? எத்தனை பேருக்கு விளங்குது? தேவ செயலும் சமயமும் நேரிட வேண்டும். இந்த உலகத்திற்கு வேண்டியவைகளை எல்லாம் கர்த்தர் நமக்கு தருவார். அதில் ஒரு குறையும் இல்லை, அதில் ஒரு ஐயமும் இல்லை. எல்லாவற்றையும் கர்த்தர் எனக்கு தருவார். ஆனால் எனக்கு எப்போதுமே இருக்கிற ஒரு டவுட் என்ன தெரியுமா? விலை மீட்டியும் அவரை பார்ப்பனா, அதற்கு 3000 ஈரோ இருந்துச்சுன்னா ஒரு கார் வாங்கிடலாம் செகண்ட் ஹேண்டில். கண்டிப்பாக ஆமாவா இல்லையா? 2000க்கே வாங்கலாம் சிஸ்டர் சொல்கிறாங்க. அப்போ வாங்க முடியாதுன்னு ஒன்றும் இல்லை. 20 பேர்கிட்ட 100 ரூபா கடை வாங்கினா போதும். அடுத்த மாதம் திருப்பி தந்துடும்னு காரை வாங்கிட்டு அப்படியே கிளம்பிடலாம். அப்போ இஃப் யூ நீட் டு பை அ கார் வி கேன் பை. இஃப் யூ நீட் டு பை அ ஹவுஸ் வி கேன் பை. நான் நல்லவே நம்பிட்டீங்க. இப்போ உங்கள்கிட்ட கேட்குறேன் 1000 ஈரோ கொடுங்க, அடுத்த வருஷம் ஒரு தரேன்னு கொடுக்க மாட்டீங்களா? கீழே குனிச்சிட்டாங்க சில பேர் ஒரு பேச்சுக்கு. அப்போ எப்படி ஒரு 10,000 ஈரோ கலெக்ட் பண்ணிவிட்டு எங்கள் ஊர் பக்கம் சீட்டு போட்டு தூக்கிட்டு போயிடுவாங்க. அதுவும் எங்கள் ஆளுங்க ரொம்ப தெளிவாக கரெக்டாக தூக்கிட்டு போகிறவன்ட்டா நிறையா போடும். நல்லா சீட்டு போடுறவன்ட்டா எவனும் போட மாட்டாங்க. எவன் தூக்கிட்டு ஓடுவானோ அவன்கிட்ட தான். அப்போ ஒரு விஷயத்தை அடையணும்னா ஈஸியாக நம்ம அடையலாம் இந்த பூமியில். இதெல்லாம் கஷ்டம் கிடையாது. ரொம்ப கஷ்டம் எது தெரியுமா? அவரோட நம்ம இணைகிறது தான், அவர் வார்த்தைக்கு செவி கொடுக்கறது தான், அவர் சொல்கிறபடி நடக்கிறது தான். தட்ஸ் வெரி 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 நிறைய வெரி போட்டுக்கோங்க. இட்ஸ் டிஃபிகல்ட். ஆனால் ஒரு விஷயத்தை கீழ்ப்படிய கற்றுக்கிட்டிங்கன்னா அடுத்து 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 இட்ஸ் வெரி ஈஸி. ஹல்லேலூயா. கர்த்தர் காத்திருக்கிறவர்களுக்கு புது பலனும், அவருடைய செயலுக்காகவும் அவருடைய சமயத்திற்காகவும். இந்த காலங்களை படைச்சது யாரு? இந்த காலங்களை படைச்சது யாரு? யாரு? இதில் என்ன இவ்வளோ யோசனை? கர்த்தர் தான் படைச்சாரு. படைத்தவருக்கு தெரியாதா? நம்மளை உண்டு பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன வேணும்னு படைச்சு வச்சவருக்கு நம்மளை உண்டாக்குனதற்கு அப்புறம் என்ன கொடுக்கணும்னு அவருக்கு தெரியாதா? தெரியுமா தெரியாதா? He knows well. ஒரே ஒருத்தன், அவன் பேர் ஆதாம். அவனுக்கு சூரியனா, சந்திரனா, நட்சத்திரமா, வீட்டு விலங்கா, காட்டு விலங்கா, ஊரும் பிராணியா, பறக்கும் பறவையா, கடலின் மச்சமா, இவ்வளோ பற்பல பூண்டுகளா, இத்தனை யாருக்கா? ஒரே ஒருத்தனுக்கு. இன்னும் அவனை உண்டே பண்ணல. உண்டு பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்மெல்லாம் பொம்பளை பிள்ளையை பெற்றிருந்தா அதுக்கு 21 வயசில் கல்யாணம் ஆகிறதுக்கு அது பிறந்ததுலேருந்து நம்ம நகை சேர்ப்போம் பாருங்க, சேர்த்துக்கிட்டே இருப்போம் கட்டி கொடுக்க. வரதட்சணை சொல்லக்கூடாது, நம்மளுடைய அன்பளிப்பு மாப்பிள்ளைக்கு. அவருக்கு வேண்டிய காசு அக்கௌண்ட்டில் சேர்த்துக்கிட்டே வரும். இங்கே நாம் ஒருவேளை சோத்தை கம்மி பண்ணிக்கிட்டு பொம்பளை பிள்ளைக்கு செய்ய வேண்டியதை செய்வோம். என்னமோ அது நம்ம பேச்சை கேட்டு நம்ம கூடயே இருக்க போகிற மாதிரி. இங்கே நான் உங்களெல்லாம் சொல்லலை, தயவுசெய்து தப்பாக எடுத்துக்காதீங்க. இதெல்லாம் நல்ல பிள்ளைங்க. தர்மேஷ் பிரதருடைய பிள்ளைங்களாம் டாப், ரொம்ப நல்ல பிள்ளைங்க. காட் பிளஸ். எல்லா பிள்ளைங்களும் சொல்கிறேன். அதாவது ஒரு பானை சொத்துக்கு ஒரு சோறு பதம். ஒரு பிள்ளை நல்ல பிள்ளைன்னு சொன்னால் அது எல்லா பிள்ளையும் சேர்ந்தது தான். இந்த சபைக்கு கர்த்தர் அந்த கிருபையை கொடுத்துருக்கார். பிள்ளைகள் எல்லாம் நல்ல புத்தியோடும் ஞானத்தோடும் வளர்க்க கர்த்தர் கிருபை கொடுத்துருக்கிறார். எதுக்கு சொல்கிறேன்னா, அப்படி பொல்லாதவர்களாகிய நாமே நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல பங்கை கொடுக்க இவ்வளவு ஞான உடையவர்கள் நாம் இருக்கும் பொழுது, ஒரு பாவமும் பராத சுத்த கண்ணரும் பரிசுத்தருமாகிய தேவன் தன்னை அண்டி வந்தவர்களை தானே தகப்பன் என்று சொல்லுகிறவர்களுக்கு நன்மையை அவர் செய்யாது இருப்பது எப்படி? எல்லா நன்மையும் பெறுவீர்கள். Whatever you have lost will come to you. It's a prophecy. நீங்க இழந்ததாய் நினைக்கிறவைகளை எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு இந்த வருஷத்துல முடிவுக்குள்ள கொடுக்கும்படி கிருபை செய்வார். ஹalleluya. ஏன் நான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா, it's because the word of God is true always. இது சமயத்திற்கும் காலத்திற்கும் உரியதா இருக்கிறது. மனிதன் மாறலாம், இந்த வார்த்தை மாறாதது.
இந்த வார்த்தையை குறித்து வெளிப்படுத்தல் சுவிசேஷத்தில் அவர் வார்த்தையானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை முழுவதும் இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார். அவர் வாக்குரையாதவர், வாக்கு மாறாதவர், வாக்கு உரைத்ததின்படியே செய்கிறவராய் இருக்கிறார். முறுமுறுத்த ஜனத்திற்கே கானானை கொடுப்பார் என்றால் ஆராதிக்கிற ஜனத்திற்கு பரலோகத்தை கொடுக்காது இருப்பது எப்படி? அல்லேலூயா! கைகளை தட்டுங்க, மகிமையா தட்டுங்க. முறுமுறுத்துக்கிட்டு இருக்கிறவனுக்கே அவர் கானானை கொடுக்கிறாரு. அவரை ஆராதிக்க வார வாரம் கூப்பிடும் பொழுதெல்லாம் சபை கூடுதலுக்குள்ள வந்து அவர் மேலே இவ்வளவு நம்பிக்கை வைத்த ஜனத்தை அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். உங்களையும் உங்கள் சபையையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் தெரிந்து கொள்வார். ஒரு விஷயத்தை இன்னைக்கு சொல்லிட்டு முடிக்கிறேன். என்னுடைய பாஸ்டர் இந்தியாவில் இன்னைக்கு ஒரு மெசேஜ் எடுத்தார் லைவ் ஸ்ட்ரீம்ல சகேவை குறித்து. அப்போ அவர் சொல்றாரு, ரொம்ப என்னை உலுக்கிடுச்சு அந்த வார்த்தை. எத்தனையோ தடவை படிச்சிருப்போம் அந்த புஸ்தகத்தில். ஒரே வார்த்தையில் சொன்னார் சகேவை குறித்து. சகேவை பார்த்துட்டு அவர் சொன்னாராம், சகேவே இன்று என்னவா? இல்லை சகேவை இன்று, திருப்பி சொல்லுங்க. ஒரு மனுஷன் தானே பார்த்தான், குடும்பமாக ஏறி நின்று பார்த்தாங்க. ஒவ்வொரு கலையிலையும் ஒருத்தவங்க உட்காந்தாங்களா? சகேவே உன் வீட்டுக்கு ரட்சிப்பு அத்தனை பேரையும் கூப்பிடுறதுக்கு ஒரே ஒருத்தன் தான் அந்த வீட்டுக்குள்ள இருந்து எட்டி பார்த்தான். கர்த்தர் சொல்ற, இன்றைக்கு உன் வீட்டுக்கு ரட்சிப்பு. யார் அந்த வீட்டுக்குள்ள? மனைவி, பிள்ளை, உன்னுடைய அயலகத்தான், உன்னுடைய நண்பர்கள், உன்னுடைய சகோதரன், உன்னுடைய சகோதரி, ஒவ்வொருவருக்கும் ரட்சிப்பு உன்னால் உன் மூலமாய் வரும்னு கர்த்தர் சொல்றாரு. உங்கள் மூலியமாய் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் சொந்தங்களுக்கும் தேவனாகிய கர்த்தர் அந்த கிருபையையும் ஆசீர்வாதத்தையும் அளிப்பாராக. ஹல்லேலூயா! ஒருத்தர் உண்மையா நீங்க உங்க வீட்டுல தேடுறீங்களா, உங்களுடைய சொந்தங்கள் எல்லாவற்றையும் கொள்ளை பொருளாய் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். சகேயுவே இன்று உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அது ஒரு காலம், அது ஒரு சமயம். எல்லாரும் நினைச்சாங்க இந்த குள்ளங்க வீட்டுக்கு யாரும் போக மாட்டாரு, இவன் பெரிய பாவி, இப்போ பரிசுத்தவான் வீட்டுக்கு தான் நைட்டு சாப்பிட போறாரு, ஆண்டவர் டின்னர் அங்கே தான் வச்சிருக்காரு. அவர் நேராக போய் காட்டத்தி மரத்தை பார்த்து சகைவை பார்த்து சொன்னார், அவன் என்ன வேணாலும் சொல்லிட்டு போகிறான், என்னை தேடணும்னு ஒரு ஆவல் வச்சிருந்த பார்த்தியா, அதுக்காக நான் வரேன், நான் வந்து உன் வீட்டையே நான் தொடரேன்னு சொல்கிறாரு. நீங்கள் உங்கள் பிள்ளைகளை பற்றியோ உங்களுடைய குடும்பத்தை பற்றியோ கவலைப்படாதீங்க. பிகாஸ் ஆஃப் யூ, உங்களுக்காக உங்கள் குடும்பம் முழுவதையும் கர்த்தர் தொடுவார். என் குடும்பத்தை கர்த்தர் தொட்டிருக்கிறார், என் குடும்பம் முழுவதையும் தொட்டிருக்கிறார், நான் குடும்பமான இடத்தையும் அவர் தொட்டிருக்கிறார். ஹல்லேலூயா! இதை விட எனக்கு செய்த நன்மையை உங்களுக்கு அவர் செய்யாது இருப்பது எப்படி? கண்களை மூடுவோம். பரிசுத்த தேவனே, வானம் உம்முடைய சிங்காசனம், பூமி உம்முடைய பாதப்படியா இருக்கிறது சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் ஆயத்தம் அடைவதற்கு நீர் எங்களை பலப்படுத்துகிறீர். தேவரீர், இதோ உம்முடைய காலமும் உம்முடைய செயலும் எங்களோடு இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். புத்திமான்களுக்கு கூட புத்தி மழுங்குகும் ஆண்டவரே, வேகமாய் ஓடுகிறவனுக்கு கூட கால் சுலுக்கலாம், ஐஸ்வர்யவானுக்கு கூட ஞானம் இல்லாமல் போகக்கூடும், ஞானிக்கும் ஆண்டவரே வழி இல்லாமல் போகக்கூடும். பேதைகளாய் இருக்கிற நாங்கள் கர்த்தாவே, உம்முடைய வேதத்தில் இரவும் பகலும் பிரியமாய் இருக்கிற இவர்களுக்கு நீர் அதிநதின் காலத்தில் நதிகள் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல, அவர்கள் காலங்களில் இலையுதிராத மரத்தை போல அவர்கள் எல்லாம் நீர் கனித்தருகிற செடியாய் மாற்றுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன், அவரே என் தேவன் என்று உம்மை இறுக பிடித்திருக்கிறார்கள். இன்பமானாலும் துன்பமானாலும் மழையானாலும் வெயிலானாலும் உம்மை இல்லாமல் எனக்கு வேறு ஒருவரும் இல்லை என்று சொல்லுகிறவர்களுக்கு நீர் எல்லாமா இருப்பீராக சுவாமி. சகலவற்றிலும் உம்முடைய ஜனத்தை நீர் நடத்தும், சகலவற்றிலும் உம்முடைய ஜனத்தை நீர் அப்பா உம்முடைய கிருபையினாலே நீர் நடத்துவீராக சுவாமி. வேதத்தில் நாங்கள் பார்க்கிற ஒவ்வொரு மாந்தனும் அவர்கள் சிறுமைப்பட்டவர்கள், பயந்தவர்கள், அஞ்சினவர்கள், நடுங்கினவர்கள், அத்தனை பெயரையும் தேவரீர் உம்முடைய வல்லமையுள்ள ஆவியானவரை அவர்கள் தாங்கும்படி செய்து எல்லா விதமான ஆண்டவரை எதிராளிகளுக்கும் அவர்கள் ஆண்டவரை மேற்கொள்ளும்படியான கிருபையை நீர் தந்தீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த சபையார் இந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். தேவரீர், உம்முடைய காலத்திற்கு காத்திருக்கிறோம், உம்முடைய சமயம் நேரிடும்படி காத்திருக்கிறோம். இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் உம்மிடத்தில் துரிதமாய் அல்ல, நீர் சொல்லும் வரை காத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். கழுகை போல உயர பறக்கட்டும், வானளவு பறக்கட்டும் சுவாமி. அவர்கள் உயர்ந்திருக்க வேண்டி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவரீர், குடும்பமாக ஊழியர்களாக இந்த சபையை நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். பெருகி இருக்கட்டும் சுவாமி, வாழ்ந்திருக்கட்டும், குறையில்லாத வாழ்க்கையை கொடும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென்.